வானத்துல இருந்து பார்க்கும்போது அது ரொம்ப பயங்கரமான காட்சியா தெரிஞ்சது. நகரம் முழுக்க வெள்ளக்காடா தெரிஞ்சது. 2015ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி பேரிடர் கொடூரமாக தாக்கியது. அன்னைக்கு ஒரு ராத்திரி தான் மழை பெஞ்சது. அதாவது ஒரே ராத்திரி தான் எங்களை எங்கேயோ கொண்டு போய் தள்ளிடுச்சு. ஒரு இரவிலேயே பயங்கரமான உண்மைகள் வெளிப்பட்டன. இயற்கை தனது சீற்றத்தை கட்டவிழ்த்து விட்டது. சென்னை அதற்கு தயாராக இல்லை. எல்லாருமே அந்த கொடுமையை அனுபவிச்சாங்க. ஏழை பணக்கார வித்தியாசம் இல்ல. அதுதான் இயற்கையோட அழகு, இல்லைன்னா கொடூரம். அது யாரையும் விட்டு வைக்கல. சந்தேகமே இல்லாமல் குடிமக்கள் அதில் சிக்கிக் கொண்டார்கள். தப்பிக்க அவர்களுக்கு வழி இல்லை. எங்க பார்த்தாலும் தண்ணி, நகரம் பூரா வெள்ளக்காடு. எங்களால எப்படி வீட்டுக்கு போக முடியும்? கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர் நகரத்தை மூழ்கடித்த போது லட்சக்கணக்கானவர்கள் காப்பாற்ற வழியின்றி அனாதரவாக நின்றார்கள். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி அதிகரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது எங்களால எதுவுமே பண்ண முடியல. யாராலையும் எதுவுமே பண்ணி இருக்க முடியாது. பலருக்கு காப்பாற்றப்படுவோம் என்று நம்ப மட்டுமே முடிந்தது. சிலர் மற்றவர்களை காப்பாற்ற தங்கள் உயிரையும் பணயம் வைத்தார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் பார்க்கும்போது அது ஒரு ஹாலிவுட் திரைப்படம் மாதிரி இருந்தது. அதிகரிக்கும் பிரச்சனைகளுக்கு எதிரான ஒரு போராட்டம். இது உண்மை நிகழ்வுகளின் கதை. சென்னை வெள்ளத்தில் தப்பி பிழைத்தவர்கள் சிலருடைய கதையும் இது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா தொடர்ந்து கடுமையான வானிலை நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டு வந்துள்ளது. ஒவ்வொரு முறையும் லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டார்கள். பொருளாதார இழப்புகள் பல கோடியை தொட்டன. மும்பை, உத்தரகாண்ட், காஷ்மீர், முறையற்ற விரிவாக்கம் செய்யப்பட்ட இந்த நகர பகுதியிலேயே இந்த பேரழிவுகள் இடம்பெற்றன. 2015ஆம் ஆண்டு குளிர்காலத்தில் பேரழிவு தெற்கு நோக்கி நகர்ந்தது. தமிழ்நாடு தென்னிந்தியாவில் மிகப்பெரிய மாநிலம். அதன் தலைநகரமான சென்னை பிரம்மாண்டமான பல்மொழி பேசும் நகரமாக விரிவடைந்து வருகிறது. இந்தியாவின் 4வது மிகப்பெரிய நகரம் இது. 70 லட்சம் மக்கள் தொகையுடன் அது உலகிலேயே மக்கள் நெருக்கம் மிகுந்த நகரங்களில் ஒன்றாக இருக்கிறது. சென்னையின் ஊடாக 3 பெருநதிகள் பாய்கின்றன. அதில் நீர்பிடிப்பு பகுதிகள், ஏரிகள், சதுப்பு நிலங்கள், ஓடைகளும் அடக்கம். நகரின் தண்ணீர் விநியோகத்திற்கும் வடிகால் அமைப்பிற்கும் மிக அத்தியாவசியமான ஒரு பின்னல் அமைப்பு. அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டவை. ஆனால் கடந்த 20 ஆண்டுகளாக நகரின் கட்டுமானமானது இந்த நீர்வரத்து பகுதிகள் வெளியேறும் வழிகளை தடை செய்து வந்துள்ளன. ஏரி படுகையும் இப்பொழுது பல லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவுள்ள கான்கிரீட் கட்டுமானங்களாகியுள்ளன. இந்த நிலை பேரழிவை ஏற்படுத்தும் என்பது சென்னை குடிமக்களுக்கு தெரியாது. இந்த தாக்குதல் தலைக்கு மேலிருந்து இருக்கலாம். புதுடெல்லியில் அமைந்திருக்கும் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தலைமையகம். வானிலை வல்லுநர்கள் செயற்கைக்கோள் பிம்பங்களை அலசுகிறார்கள். வட இந்தியாவில் பருவமழையானது மிக குறைந்த அளவே இருந்தது. எப்பொழுது மழை மேகங்கள் தெற்கு நோக்கி பின்வாங்கி செல்கின்றன. பின்வாங்கும் பருவமழையின் துவக்கம் இதுதான். ஒவ்வொரு ஆண்டும் கோடையில் இந்தியாவின் மைய பகுதி உஷ்ணமடையும். அதிகரிக்கும் உஷ்ணம் ஈரப்பதம் நிறைந்த காற்றை இந்திய பெருங்கடலில் இருந்து ஈர்க்கும். செப்டம்பர் மாத மைய பகுதியில் நிலப்பகுதி குளிர்வடைய துவங்கும். பருவமழையானது தென்னிந்தியாவை நோக்கி பின்வாங்கவும் தொடங்கும். மழை மேகங்கள் தென்னிந்தியாவை நோக்கி திரும்பியதும் வானிலை பொறுப்பை புதுடெல்லி அதனுடைய மண்டல இணை அலுவலகங்களிடம் ஒப்படைத்து விட்டது. 2000 கிலோமீட்டருக்கும் அப்பால் உள்ள சென்னையின் வானிலை ஆய்வு மையம். தலைமை வானிலை இயக்குனர் ரமணனும் அவருடைய சக ஊழியர்களும் கடுமையான பருவமழை சூழ்வதை கவனிக்கிறார்கள். இதை கவனிக்கிறதுக்காக எங்கிட்ட ஏராளமான சாதனங்களும் செயற்கைக்கோள் வரைபடமும் இருக்கு. அதோட ரேடார் பிம்பங்களும் கிடைச்சிருக்கு. சென்னையை நோக்கி ஏராளமான அளவுல மேகமூட்டம் குவிஞ்சுக்கிட்டு வருது. நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நாங்க கவனிக்க ஆரம்பிச்சோம். எங்களோட சாதனங்கள் முதல்ல வட தமிழ்நாட்டு கரையோரம் தான் மழை பெய்யும்னு காமிச்சது. வட தமிழ்நாட்டோட கடற்கரை மாவட்டங்கள்ல மிக அதிக அளவுல மழையை எதிர்பார்க்க காரணம் இருந்தது. வானிலை முன்னறிவிப்புப்படி மழை பெய்ய துவங்கியது. கடுமையான கனமழை. ஒரு பருவம் முழுவதும் வழக்கமாக பொழியும் மழையை விட தமிழ்நாட்டில் ஒரு வாரத்தில் மிகவும் அதிகமான கனமழை பொழிந்தது.
இது சென்னையை சூழ்ந்திருக்கும் மற்ற மாவட்டங்களுக்கு நல்ல செய்தி அல்ல. வெள்ளப்பெருக்கு துவங்கியது. உயிரிழப்புகள் ஏற்பட்டன. உடைமைகள் நாசமாயின. லட்சக்கணக்கான மக்கள் அவதிப்பட்டனர். மீட்பு பணிகள் துவங்கின. தமிழ்நாடு முழுவதும் இருந்த நூற்றுக்கணக்கான நீர்பிடிப்பு பகுதிகளில் வெள்ளம் கரை புரண்டோடியது. நிலப்பகுதி முழுமையாக ஈரப்பதமானது. மேற்கொண்டு பெய்யும் மழையை உறிஞ்சி அதற்கு சாத்தியமில்லாமல் போனது. ஆனால் சென்னை இன்னமும் பாதுகாப்பாகவே இருந்தது. குறைந்த அளவே தண்ணீர் தேங்கியது. போக்குவரத்து மட்டுமே பாதிக்கப்பட்டது. அண்டையில் இருக்கும் டிஃபென்ஸ் காலனியில் வசிக்கும் உள்ளூர்வாசியான சஞ்சய் சத்யபாலன் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய ஆயிரக்கணக்கானவர்களில் ஒருவர். அவர் தன்னுடைய மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். ஆனால் எதிர்பார்த்ததை விட மிக அதிகம் காக்க வேண்டியிருந்தது. சாயங்காலம் நான் போய் என் மனைவியை கூட்டிட்டு வந்த போது வழக்கமா அவங்கள நான் பிக்கப் பண்ற இடத்துக்கு போகவே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு. தண்ணி புகுந்ததால கார் எப்ப வேணும்னாலும் நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா என் மனசு அப்படியே பதப்பதச்சு போச்சு. ஏன்னா நான் அன்னைக்கு ஓட்டிக்கிட்டு இருந்தது என் அப்பாவோட கார் வேற. ஆனால் நவம்பர் மாத இறுதியில் மழை சற்று இடைவெளி விட்டது. டிஃபென்ஸ் காலனியில் ஓய்வு பெற்ற கர்னல் வெங்கடேசனை சஞ்சய் வாழ்த்திக் கொண்டிருந்தார். கர்னல் வெங்கடேஷ் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவர். கிட்டத்தட்ட 70 வயசு நெருங்கிக்கிட்டு இருக்கிற வயசான தம்பதிகள். அவங்களோட எங்களுக்கு நல்ல விதமான நட்புறவு இருந்தது. அவர் எப்பவுமே என்ன பார்க்கும்போது ஹாய் ஃப்ரெண்ட், ஹாய் எப்படி இருக்கீங்கன்னு விசாரிப்பாரு. நானும் அவர்கிட்ட அங்கிள் நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு விசாரிப்பேன். அவரும் வழக்கமா என்கிட்ட நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவாரு. ஆனால் சூழ்நிலை அதை போல நல்ல விதமாக நீடிக்கவில்லை. மீண்டும் மழை பெய்ய துவங்கியது. கனமழை. சென்னை வாழ் மக்களுக்கு அன்றாட வாழ்க்கை நடந்தாக வேண்டும். லதா ஸ்ரீனிவாசன் ஒரு ஊடக நிர்வாகி. அது திங்கட்கிழமை காலை அவர் பணிக்கு புறப்பட்டார். நான் உங்களை ஈவினிங் மீட் பண்றேன். ஏதாவது நான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் புறப்படுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு அவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. எனக்கு ஒரே படபடப்பாயிடுச்சு. அம்மா கிட்ட போயிட்டு என்னாச்சுமா எந்திரிங்கன்னு சொன்னேன். அவங்க என்கிட்ட சரியாவே பேசல. ஒரு மாதிரி குழற ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு ஒருவேளை மாரடைப்பு வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. நான் பயந்தே போயிட்டேன். அதனால அம்மாவை கார்ல ஏத்திக்கிட்டு நான் வேகமா கிளம்பினேன். நான் ஹாஸ்பிட்டல்ல நெருங்கினப்போ மழை கடுமையா பெய்ஞ்சிட்டு இருந்தது. ஆனா அந்த அளவுக்கு மோசமா பெய்யல. லதாவுக்கும் மற்ற லட்சக்கணக்கான சென்னை வாசிகளுக்கும் உண்மையான புயல் இன்னமும் வரவில்லை என்பது தெரியாது. சென்னை வானிலை ஆய்வு மையத்தில் ரமணனும் அவருடைய குழுவும் வங்காள விரிகுடாவில் இன்னொரு புயல் உருவாவதை கவனித்தார்கள். கடுமையான காற்றுகள் மழை நிரம்பிய மேகக்கூட்டங்களை சென்னை கடற்கரையை நோக்கி உந்தி தள்ளின. வானிலை அறிவிப்பாளர் அந்த கடுமையான காற்றானது மேகங்களை சென்னையை கடந்து செல்லும்படி செய்துவிடும் என எதிர்பார்த்தார். ஆனால் அது அப்படி நிகழவில்லை. அந்த மேகங்கள் சென்னை மீதாக நிலை கொண்டவுடன் காற்று நின்றுவிட்டது. மழைநீர் நிரம்பிய அந்த மேகங்கள் வேறு எங்கும் செல்லாமல் அங்கேயே நிலை கொண்டன. மிக கடுமையான மழை பொழிவை சென்னை சந்திக்க வேண்டி வந்தது. பிரம்மாண்டமான பருவமழை மேகத்திரள் சென்னை மீதாக படர்ந்தது. தங்கள் தலைக்கு மேல் எப்பேற்பட்ட பேரிடர் காத்திருக்கிறது என்பது எதுவும் அறியாத மக்களுக்கு தெரியாது. டிசம்பர் 1ஆம் தேதி காலை சென்னையை இருள் சூழ்ந்து மழை பெய்தது. அலுவலகம் செல்பவர்கள் வழக்கம் போல புறப்பட்டனர். பிரபாகர் அங்கப்பன் பணியில் இருந்தார். அவர் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பள்ளியில் வரவேற்பாளராக பணிபுரிபவர். டிசம்பர் 1 காலையில் நான் 8:30க்கு யூஸ்வலாக கிளம்புற மாதிரி ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். 9 o'clock ஒரு மழை ஸ்டார்ட் ஆச்சு. வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை அப்படி ஒரு டார்க்னஸ். செரிபிரல் பால்சி எனப்படும் பெருமூளை வாதத்தால் பிரபாகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அது உடல் அசைவையும் தசைகளுடைய ஒருங்கிணைவையும் பாதிக்கும் நோய். உதவி இல்லாது அவரால் நகர முடியாது. ஸோ அந்த 1 hour ரொம்ப டார்க்காக ஒரு மழை. அதுக்கப்புறம் நான் நினச்சேன், சரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம், இது வரைக்கும் இப்படி மழையை பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு.
ஸோ நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எவ்ரிடே வாழ்க்கையில் எல்லாமே தடை தான். எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் எங்கே போகணுன்னாலும் அந்த தடையை உடைச்சி தான் நம்ம வர வேண்டியதாக இருக்குது. நிறைய விஷயத்துக்கு பிளான் பண்ணணும். நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு பிளான் பண்ணணும். டிரான்ஸ்போர்ட் கிடச்சிருச்சுன்னா எனக்கு கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேடணும். வானிலை மிகவும் மோசமாக இருந்ததால் பிரபாகர் முன்னதாகவே அலுவலகத்தை விட்டு புறப்பட்டார். 40 கிலோமீட்டர் தொலைவில் ஆபத்து உருவாகிக் கொண்டிருந்தது. 15 சதுர கிலோமீட்டர் விஸ்தீரணம் உள்ள செயற்கை நீர்பிடிப்பு பகுதியான செம்பரம்பாக்கம் ஏரி மிகவும் வேகமாக நிரம்பிக் கொண்டிருந்தது. சென்னைக்கு 6 மாதத்திற்கு வழங்கக்கூடிய அளவிற்கு தண்ணீரை கொள்ளக்கூடியது அது. ஏற்கனவே 2 வாரங்களாக பெய்த மழையால் அது அபாய கட்டத்தை எட்டி இருந்தது. இதற்கு மேலும் நீரின் அளவு அதிகரித்தால் வெள்ள நீர் கதவுகளை திறக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். காலை 10 மணி அளவில் அதிகாரிகள் அதிகப்படியான தண்ணீரை அடையாறு நதியில் திறந்து விட்டார்கள். அடையாறு நதி சென்னையின் ஊடாக ஓடும் நதி. விரைவிலேயே அந்த நதியும் அபாய கட்டத்தை எட்டியது. நீர் தேங்கிய சென்னைக்குள் மழையானது தொடர்ந்து நீடித்தது. திணறிக் கொண்டிருந்த காவலர் ஒருவர் போக்குவரத்தை கட்டுப்படுத்த முயன்று கொண்டிருந்தார். டிஃபென்ஸ் காலனியில் அடையார் நதியின் மிக அருகில் ஒரு கட்டுமான நிறுவனத்தில் ஓட்டுநராக பணியாற்றும் மகாராஜன் தன்னுடைய முதலாளியை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று கொண்டிருந்தார். பல மணி நேரமாக அவர்கள் போக்குவரத்தில் சிக்கி இருந்தார்கள். இதுமாரி தாஜ் ஹோட்டலில் ஃபுல் டே மழை பெஞ்சுது. அப்போ கிளம்பும் போது ஃபுல்லாக டிராஃபிக்கு. அதில் சார் இறங்கி வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. நீ காரை ஆஃபீஸில் விட்டு நீ கிளம்பிடுப்பான்னு. அவருடைய முதலாளி நடந்து செல்ல முடிவு செய்து இறங்கினார். மதிய நேரத்திலும் கூட மழை நிற்பதற்கான அறிகுறி சிறிதும் தெரியவில்லை. செம்பரம்பாக்கம் ஏரி மீண்டும் நிரம்பிவிட்டது. வெடிக்க காத்திருக்கும் டைம் பாமை போல நேரமானது நகர்ந்து கொண்டிருந்தது. நகரத்தில் லதா ஸ்ரீனிவாசன் தன்னுடைய தாயுடன் மருத்துவமனையில் இருந்தார். தாயாருக்கு மாரடைப்பு இல்லை என்னும் செய்தியால் லதா சற்று நிம்மதி அடைந்தார். ஆனால் அவருடைய தாயார் பலகீனமாக இருந்தார். மருத்துவர் இன்னும் ஒரு நாள் மருத்துவமனையில் தங்கிச் செல்ல வேண்டும் என்று கூறிவிட்டார். ஹாஸ்பிட்டலே தங்கிட்டு போகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்னோட சொந்தக்காரங்க ஒருத்தங்க கிட்ட இருந்து எனக்கு ஒரு போன் கால் வந்தது. அவர் என்கிட்ட செம்பரம்பாக்கம் ஏரிய திறந்து விட போறாங்கங்கிற ஒரு தகவலை சொன்னாரு. அதனால உடனே அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு கிளம்பி போங்கன்னு சொன்னாரு. நான் உடனே அதெல்லாம் கிளம்பி போக மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை வரும் நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா ஏரி தண்ணியை திறந்து விட்டா அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு எனக்கு அப்போ கொஞ்சம் கூட தெரியல. மாலையில் நிலைமை இன்னமும் மோசமாகியது. செம்பரம்பாக்கத்தில் இருந்த நகராட்சி அதிகாரிகள் கொட்டு மழையால் ஏரி நிறைவதை தவிர்க்க தொடர்ந்து தண்ணீரை திறந்து விட்டுக் கொண்டிருந்தார்கள். இல்லையென்றால் ஏரி அபாய கட்டத்தை தாண்டி உடைப்பு ஏற்படலாம். கிட்டத்தட்ட வினாடிக்கு 8 லட்சம் லிட்டர்கள் தண்ணீர் நகரை நோக்கி பாய்ந்து சென்றது. அடையாறு நதியின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் நிரம்பியது. கரையோரத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் காலி செய்யப்பட்டன. ஆயிரக்கணக்கானோர் தற்காலிக பாதுகாப்பு மையங்களுக்கு அனுப்பப்பட்டனர். இப்பொழுது நிலைமையை சமாளிக்க முழுமையான பேரிடர் மேலாண்மை தேவைப்பட்டது. நகராட்சி ஆணையர் நிலைமையை மேற்பார்வையிட வந்தார். மீட்பு பணி மற்றும் நிவாரண பணி எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு பாக்குறதுக்காக நான் பல காலனிகளுக்கு போனேன். செம்பரம்பாக்கம் ஏரி ஏற்கனவே நிரம்பி வழிச்சுக்கிட்டு இருந்தது. எங்க பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கட்டுப்பாட்டுல தான் அந்த ஏரி இருந்தது. அவங்க உள்ள நிரம்புற தண்ணிய வெளியேற்றிக்கிட்டு இருந்தாங்க. அது பயங்கரமான ஒரு காட்சியா இருந்தது. 29,000 கியூசெக்ஸ் தண்ணி அடையாறு நதி வழியா பாஞ்சு போனது ஒரு திகிலான காட்சியா இருந்தது. சென்னை குடிமக்கள் அந்த பயங்கரத்திற்கு தயாராக இல்லை. ஆனால் அவர்களுடைய உயிர் தப்பும் நிகழ்வுகள் வெளிப்பட முன்னதாக எழும் கேள்வி, நகருக்குள் எப்படி வெள்ள தண்ணீரானது பரவியது என்பதே. உண்மையில் உபரியான தண்ணீரை இந்த நதிகள் வங்காள விரிகுடாவிற்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அப்படி இருக்க சென்னையில் வெள்ளம் எப்படி சூழ்ந்தது?
இந்த பேரிடருக்கு 3 மாதங்கள் கழித்து ஆய்வாளர்கள் குழு ஒன்று சென்னை நகரின் பிரதான நீர்த்தடங்களை பரிசீலிக்க வந்து சேர்ந்தது. அவர்கள் இதற்கான விடைகளை தேடினார்கள். தண்ணீர் மேலாண்மையில் பேராசிரியர் ஜனகராஜன் ஸ்ரீனிவாசன் ஒரு வல்லுநர், நித்யானந்த் ஜெயராமன் ஒரு ஆர்வலர் என்பதோடு பத்திரிகையாளர். இந்த ஓடையோட இந்த இடத்துல தான் பக்கிங்ஹாம் கேனல் சேருது. இந்த இடத்துல இதை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்க, அடிக்கடி இதுக்கான விளைவுகள் சந்திக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் எங்க தவறு நடந்ததோ அங்கிருந்து தொலைவில் இருக்கு. எங்க இந்த தவறுகள் நடந்ததோ அந்த இடத்துக்கு நீங்க நடந்து போய் பார்க்காத வரைக்கும் உண்மை என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. அவர்கள் நடந்து செல்லும் அந்த பகுதி சிக்கலான நீர்த்தடங்களின் வலையமைப்பு பகுதி. சென்னை நகரின் ஊடாக 3 பிரதான நதிகள் ஓடுகின்றன. அது கொசஸ்தலையார், கூவம் மற்றும் அடையாறு. அவை வங்காள விரிகுடாவில் சென்று சேருகின்றன. மேலும் நகருக்கு மிகவும் முக்கியமான நீர் மேலாண்மை பகுதியானது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பக்கிங்ஹாம் கெனால். அந்த குழு பக்கிங்ஹாம் கெனாலின் நீர் வெளியேறும் பகுதிகளில் எஞ்சியுள்ள இடங்களில் நின்று கொண்டுள்ளது. அங்கு கொட்டப்பட்ட குப்பை கூளங்கள் இயற்கையாக கடலுக்கு செல்லும் நீர்ப்பாதையை தடுக்கின்றன. இதுபோன்ற பல தடைகள் தண்ணீர் கடலுக்கு செல்வதை தடுத்து விடுகின்றன. பின்னர் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸில் அந்த குழுவானது தகவல்களை அலசுகிறது. GPS பிம்பங்கள் அடையாறு நதியின் ஓட்டத்தை காட்டுகின்றன. சரியா போச்சு. அடையாறு நதி இயற்கையா ஈர்ப்போட போகக்கூடிய பாதைகள் அடைப்பட்டதை இதெல்லாம் தெளிவா காட்டுது. இது பயங்கரமான உண்மை. அடையாறு மற்ற நதிகளைப் போல ஓடுமானால் உயரமான இடத்திலிருந்து தாழ்வான இடத்தை நோக்கி பாய வேண்டும். இன்று உயர அளவீடுகள் அடையாறு நதி வங்காள விரிகுடாவை நோக்கி இயற்கையாக பாயும் வழிகளில் பல இடங்களில் தடைகள் உள்ளதை காட்டுகின்றன. இது தண்ணீர் இருபுறமும் பரவுவதற்கு வழிவகுத்து விட்டது. அங்க விமான நிலையம் பக்கத்துல 2 மீட்டர் அளவுக்கு தரை உயர்த்தப்பட்டிருக்கு. அதனால தண்ணி 2 மீட்டர் அளவுக்கு உயர்ந்திருக்கு. விமான நிலையத்துல 2வது ஓடுபாதை கட்டப்பட்டதுதான் இதுக்கான ஒரு காரணம். நீரோட்டமானது முழு அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால இயற்கையா தண்ணி எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு. நம்ம நதிகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான தடைகளால அதுங்க கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருதுங்க. நதியில இருக்கிற தண்ணி நேரடியா கடல்ல போய் சேராத வகையில நம்ம பல வழிகள்ல நதியை தடை பண்ணிட்டு இருக்கோம். அதோட விளைவா உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, கூட்டம் அதிகமா இருக்கிற ஒரு தியேட்டர்ல இருக்கிற எல்லா வழிகளையும் அடைச்சிட்டு ஒரே ஒரு வாசல் மட்டும் திறந்திருந்தா என்ன ஆகுமோ அப்படித்தான் ஆயிருக்கு. மக்கள் எப்படி வெளியே வருவாங்க? அதே மாதிரி தண்ணி எப்படி வெளியேறும்? டிசம்பர் 1ஆம் தேதி மாலையில் சென்னை மக்கள் போகும் வழி தெரியாமல் திண்டாடி கொண்டிருந்தார்கள். கனமழையும் திறந்து விடப்பட்ட உபரி நீரும் ஒருங்கிணைந்து சென்னை நகரின் நீர்த்தடங்களில் மிக பெரும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திவிட்டன. ஒரு இடத்திலிருந்து அடுத்தடுத்து தொடர்ந்து வெள்ளம் பரவியது. பிரபாகருக்கு KK நகரில் உள்ள தன்னுடைய இல்லத்திற்கு வந்து சேர 2.5 மணி நேரம் பிடித்தது. அவரும் அவருடைய மனைவியும் நிலைமையின் தீவிரத்தை அறிய தொடர்ந்து தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தார்கள். வெளியே செல்வதனால் சக்கர நாற்காலியில் மட்டுமே அவரால் செல்ல முடியும். நிலைமையை மோசமாக்க மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. எனக்கு டெலிவிஷன் பார்த்தா தான் எந்த விஷயமும் வந்து என்னால் தெரிஞ்சிக்க முடியும். நியூஸ்லேருந்து வாட்சிங் மூவிலேருந்து எல்லாமே. அந்த டெலிவிஷன் கரண்ட் போனதுக்கப்புறம் நான் பிளைண்ட். அபாயகரமான அளவிற்கு வெள்ள நீர் உயர்கையில் மின் தாக்குதலுக்கு ஆளாகும் பெரிய அபாயமும் இருந்தது. ஆகவே மின்துறையானது நகர் முழுவதும் மின் இணைப்பை துண்டித்து விட்டது. அன்னைக்கு ராத்திரி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நான் என்னுடைய டார்ச் எடுத்துக்கிட்டு வெளியே போய் பார்த்தேன். அப்போ தூரத்துல ஒரு வெள்ளை ஜீப்பை பார்த்தேன். சஞ்சய்க்கு அறிமுகம் இல்லாத மகாராஜன் ஒரு 100 மீட்டர் தொலைவில் வாகனத்துடன் சிக்கிக் கொண்டிருந்தார். வண்டி மூவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல்லாக எந்த சைடு போகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப அதிகமாக தண்ணி இருந்துச்சு. காரில் வண்டி இதுமாரி சைலன்சரில் தண்ணி போயிட்டு ஆஃப் ஆயிடுச்சு. அவரால் வாகனத்தை கிளப்ப முடியவில்லை. அத்துடன் கைபேசி இணைப்பும் சரியானபடி கிடைக்கவில்லை. மகாராஜன் அந்த வாகனத்திலேயே இரவை கழித்து காலையில் உதவி கோரலாம் என்று முடிவு செய்தார். வெளியே நீர்மட்டமானது வேகமாக உயர்ந்து கொண்டிருந்தது. டிஃபென்ஸ் காலனியின் குடியிருப்பாளர்களுக்கு அந்த துவக்கம் மிக பெரும் தீய கனவாக துவங்கியது. என் மனைவி என்னை எழுப்பினப்ப நடுராத்திரி 2:30 மணி. அப்ப நான் உடனே படுக்கையில இருந்து எழுந்துக்க காலை கீழே இறக்கினேன். உடனடியா தண்ணி மேல தெரிச்சது. அவர்களுடைய வீட்டிற்குள் வெள்ள நீர் நிறைந்து விட்டது. சஞ்சய், அவருடைய மனைவி, குழந்தைகள் மற்றும் அவருடைய தகப்பனார் கூரையில் இருக்கும் ஒரு சிறு தளத்தில் ஒண்டிக் கொண்டார்கள். ஆனால் அண்டை வீட்டுக்காரரான கலோனல் வெங்கடேசனும் அவருடைய மனைவியும் வீட்டின் தரைத்தளத்தில் வசித்தார்கள்.
தப்பி மேல் மாடிக்கு வர அந்த வயதான தம்பதியினருக்கு வழியே இல்லை. வெளியே சாலையில் 5 அடி உயரத்திற்கு தண்ணீர் நிறைந்திருந்தது. மகராஜன் அவருடைய வாகனத்தில் சிறைப்பட்டார். கருமையான நீர் கதவுக்கு வெளியே சுழித்துக் கொண்டு வேகமாக ஓடியது. அந்த பயங்கரமான வெள்ளத்தில் லட்சக்கணக்கான சென்னை வாசிகள் கைதிகள் போல சிக்கிக் கொண்டிருந்தனர். முதல் நாள் பகலில் வெள்ளம் சூழ்ந்து இரவிலும் அது தொடர்ந்த நிலையில் சென்னையில் வரலாறு காணாத மழை பெய்தது. அதிகப்படியான தண்ணீரை வெளியேற்ற செம்பரம்பாக்கம் நீர்பிடிப்பு பகுதியின் வெள்ள மதகுகள் திறக்கப்பட்டன. நகரின் நதிகளில் வெள்ளம் அதிகரித்தது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தொலைபேசி இணைப்புகள் செயல்படவில்லை. கடுமையான இருளில் சென்னை மூழ்கிக் கொண்டிருந்தது. சஞ்சயும் அவருடைய குடும்பமும் வெள்ளம் சூழ்ந்த தரைத்தளத்திலிருந்து உயர இருக்கும் கூரை பகுதியில் ஏறி அமர்ந்தனர். வெளியே மகராஜனுடைய காரானது வெள்ளத்தால் அதீதமாக சூழப்பட்டது. ஓய்வு பெற்ற கர்னல் வெங்கடேசனும் அவருடைய மனைவியும் தங்களுடைய இல்லத்தில் தரைத்தளத்தில் சிக்கிக் கொண்டு விட்டனர். உயர்ந்து வரும் நீர்மட்டம் வேகமாக உயரும் பொழுது அந்த வயோதிக தம்பதிகளால் என்னதான் செய்ய முடியும்? மணி 4:45 இருக்கும்போது எங்களுக்கு கர்னல் வெங்கடேஷுடைய குரல் கேட்டது. உதவி கேட்டு அவர் கத்தவே இல்லை. அவரோட குரல்ல எந்தவித பயமும் தெரியல. அவரோட மனைவி கிட்ட அவரு தமிழ்ல சரியா எல்லாம் சரியா இருக்கான்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் என் மனைவி என்ன பார்த்து நாம பக்கத்து வீட்டுக்காரங்களை எப்படியாவது காப்பாத்தணுமேன்னு கேட்டா. எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். எதுவுமே பண்ணிருக்க முடியாது. ஏன்னா அந்த இடம் முழுக்க ஒரே இருட்டு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 4 அடி உயரத்துக்கு தண்ணி சூழ்ந்துகிட்டு இருந்தது. வெளியில கதவை திறந்து மீட்கிறதுக்கான எந்த நடவடிக்கைக்கும் சாத்தியம் இல்லை. எதுவுமே பண்ணிருக்க முடியாது. அந்த தருணத்துல நான் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற தெளிவான ஒரு முடிவுல இருந்தேன். சுழித்துக் கொண்டு ஓடும் வெள்ளமும் இருளும் நகரை விழுங்கி இருந்தன. இரவு முழுவதும் வெள்ளம் பரவிக்கொண்டே இருந்தது. பலர் உயர்ந்த இடங்களுக்கு இடம்பெயர்ந்தனர். ஆனால் எல்லோருக்குமே அதிர்ஷ்டம் வாய்க்கவில்லை. பிரபாகருடைய வீட்டில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் ஏறி இருந்தது. ஆனால் கதவிற்கு வெளியே இன்னமும் தண்ணீர் அதிகமாக இருந்ததுடன் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. பிரபாகரால் உதவி இல்லாமல் எங்கும் நகர முடியாது. தனது மனைவியிடம் தப்பிச் சென்று உயிரை காப்பாற்றிக் கொள்ளுமாறு கூறினார். ஆனால் அவருடைய மனைவி அதை மறுத்துவிட்டார். அவராலும் பிரபாகரை அங்கிருந்து கொண்டு செல்ல முடியவில்லை. நினைச்சிருந்தா போகிற யாரும் வந்திருந்தா போயிடலாம். என்னோட ஒய்ஃப்னால மேலே கூட்டிகிட்டு போக முடியாது. அப்படி இருந்தாலும் அது ரொம்ப நேர ஸ்டெப்ஸாக இருக்கும். 2-3 பேர் வேணும் அதுக்கு. இதற்கு மேலும் தண்ணீர் மட்டம் உயராது என்று நம்புவதை தவிர அந்த தம்பதியினருக்கு வேறு வழி இல்லை. நகரின் இன்னொரு புறம் அடையாறு நதிக்கு அருகில் உள்ள டிஃபென்ஸ் காலனியில் நிலைமை மோசம் என்பதிலிருந்து பேரழிவாக மாறிக்கொண்டிருந்தது. மகராஜன் விரைவிலேயே தன்னுடைய வாகனம் மூழ்கிவிடும் என்பதை உணர்ந்தார். அவர் வாகனத்திலிருந்து வெளியேறியாக வேண்டும். ஒரே தப்பிக்கும்படி கூரையில் ஏறிக்கொள்வதுதான். இந்த நேரத்தில் எதுவும் அப்படிலாம் பண்ண தோணும் சார். எப்படி இந்த ப்ராப்ளம், அதாவது இந்த ப்ராப்ளத்தை எப்படி சமாளிக்க போகிறோம், தப்பிக்கிறது, அதுதான் திங்கிங் இருக்குது சார். அதாவது இந்தமாரிலாம் இது தோணுது. அப்படியே சில மாரி அப்படியே கம்முன்னு நிற்க தான் தோணுது. விடிஞ்ச பிறகு தான் என்ன பண்ணணும், ஃபுல்லாக பவர் இல்லாமல் பிளாக்காக இருக்குது சார். வெறும் ஒன்றுமே தெரியல. வெறும் தண்ணிங்க மூவிங் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் தான் தெரியுது. அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ குறையும் அதுதான் தோணுது. தண்ணி கிரேஜ் ஆகுது. அவ்வளோதான் சார். சில கிலோமீட்டர்கள் தொலைவில் மருத்துவமனையில் லதா ஸ்ரீனிவாசனும் அவருடைய தாயாரும் நிம்மதியின்றி இருந்தார்கள். மருத்துவமனை இருளில் மூழ்கி கிடந்தது. ஜெனரேட்டர் அறையில் வெள்ளம் சூழ்ந்திருந்தது அவர்களுக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டல் வராண்டால நிறைய பேர் ஓடுற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அதனால நான் உடனே ஒரு நர்ஸை தடுத்து நிறுத்தி என்னாச்சுன்னு கேட்டேன். அவங்க கீழ்த்தளத்துல எக்கச்சக்கமா தண்ணி வந்துடுச்சு. அது தெரியாத உங்களுக்கு சாய்பாபா சிலை கூட அப்படியே தண்ணியில மூழ்கி போச்சுன்னு சொன்னாங்க. நான் என்னன்னு அப்படியே அதிர்ந்து போனேன். என்னோட ஞாபகத்தை வச்சு பார்க்கும்போது சாய்பாபாவோட சிலை தரையில இருந்து கிட்டத்தட்ட 5 அடி உயரத்துல இருக்கணும். அந்த நேரத்தில் செம்பரம்பாக்கம், பூண்டி மற்றும் புழல் அணைக்கட்டுகள் 3 தங்கள் சீற்றத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தன. சென்னையின் நீர்வழிகள் அனைத்திலும் வெள்ளம் பிரவாகமாக இருந்தது. கடுமையான மழையும் சேர்ந்து கொண்டதால்
அது நகரின் வெள்ள வடிகால்களால் தாங்க இயலாத அளவிற்கு சென்று விட்டது. கே நகரில் தண்ணீர் பிரபாகருடைய தாடை வரை ஏறிவிட்டது. நீர்மட்டம் இன்னமும் ஒரு அங்குலம் உயர்ந்தால் அவர் மூழ்கி விடுவார். பட் வரல. பட் வந்துட்டு போச்சு. சின்ன டச் பண்ணி போச்சு. கையெல்லாம் காலெல்லாம் மிதக்குது அப்படியே தண்ணியில். பட் எனிவே சேர் சாயவே இல்லை. உள்ளுக்குள்ளே அப்படியே நிற்குது. ஆனால் வெளியில தான் போஸ்டாக போகுது. அது தண்ணிக்குள்ளே என்னென்னவோ வந்துட்டு போகுது. அதுதான் இருந்தது நைட் ஃபுல்லாக. என்னவோ அது பூரான்லேருந்து எல்லாமே ஓடிச்சு. பொழுது விடிந்த பிறகும் இந்த தீய கனவு தொடர்ந்து கொண்டிருந்தது. சஞ்சயும் அவருடைய குடும்பத்தினரும் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்ட அண்டை வீட்டாரான வெங்கடேசன நிலையறிய மாடிக்கு விரைந்தார்கள். காலையில விடிஞ்சதும் கொஞ்சம் வெளிச்சம் தெரிஞ்ச உடனே நான் நேரா மாடிக்கு ஓடி போய் கர்னல் வெங்கடேஷ்னு சத்தம் போட்டு கூப்பிட்டேன். அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். அவர் எங்க நிலைமை சரியில்லை, மோசமா இருக்கும்னு சொன்னாரு. அவர்கள் மீட்புக்கு அழைக்க முயற்சித்தார்கள். ஆனால் உதவி வந்து சேரவில்லை. நேரமோ ஓடிக்கொண்டிருந்தது. நான் கர்னல் வெங்கடேஷையும் அவரோட மனைவியையும் பின்கதவு வழியா கொல்லப்பக்கம் இருக்கிற மாமரத்துக்கிட்ட வந்துருங்கன்னு அவசரப்படுத்திக்கிட்டே இருந்தேன். அந்த மரத்துக்கிட்ட வந்துட்டா பலமான அடிமரத்தை பிடிச்சுக்கலாம், ஏதாவது பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். டிசம்பர் 2ஆம் தேதி காலையில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் வெங்கடேசனுடைய வீட்டின் வெளிப்புறம் இருந்த மாமரத்தின் நிலையை காட்டுகிறது. என் மனைவி விடாம மிஸ்ஸஸ் வெங்கடேசனை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா. விட்டுரு, அவங்களுக்கு கேட்கல, போதும் விட்டுரு. நான் எதுக்காக என் மனைவி கிட்ட போதும் விட்டுருன்னு சொன்னேன்னா, அவங்களோட சமையல் கட்டுல ஒரு சின்ன வென்டிலேட்டர் இருந்தது. அந்த வென்டிலேட்டர் வழியா பார்க்கும்போது தண்ணி மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறிக்கிட்டே இருந்தது. வெங்கடேசனுடைய தரைத்தள வீட்டின் கூரை அளவிற்கு நீர்மட்டம் இருப்பதை புகைப்படம் காட்டுகிறது. அந்த வயோதிக தம்பதிகள் உயிர் பிழைத்திருக்க அவர்களுக்கு வாய்ப்பே கிடையாது. சஞ்சயும் அவருடைய மனைவியும் எல்லாம் முடிந்துவிட்டன என்பதை உணர்ந்தார்கள். அவர்கள் இருக்கும் இடத்திலேயே இருந்தார்கள், சிக்கிக் கொண்டு எதுவும் செய்ய இயலாத நிலையில். அந்த கட்டத்துல தண்ணி அப்படியே பொங்கி ஓடி வர்றத, தண்ணி பிரவாகமா ஓடி வர்றத பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நீர்மட்டம் அதிகமாயிட்டே இருக்கிறதுனால தம்பதிகள் சிக்கிக்கிட்டு இருப்பாங்கன்னு உங்களுக்கு புரியும். அவங்கள மீட்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிருக்கலாம். நாங்க முயற்சி பண்ணியிருந்தா அவங்க பழிச்சிருக்கலாம். உங்ககிட்ட நீளமான கயிறோ இல்ல உதவிக்கு வேற யாராவது ஆளோ இருந்திருந்தா அவங்கள காப்பாத்தி இருக்கலாம். பழிச்சிருப்பாங்க. விட்டுட்டோம். விதி விளையாடிய மணித்துளிகளில் நூற்றுக்கணக்கானோர் இறந்தார்கள். சென்னையை பொறுத்தவரை அந்த பேரழிவு இதற்கு முன்னர் நிகழ்ந்திராதது. 12 மணி நேரத்தில் சென்னை நகரில் சுமார் 272 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருந்தது. ஒரு முழு மாதத்தில் நகரில் பொழியும் மழையை விட இது கிட்டத்தட்ட 2 மடங்கு. 100 வருட பதிவானது முறியடிக்கப்பட்டது. நான் என்னோட ஆபீஸ்க்கு போறதுக்கு முயற்சி பண்ணேன். ஏன்னா கண்ட்ரோல் ரூம் பொறுப்பு எடுத்துக்கலாம்னு நான் நினைச்சேன். என்னால என்னோட ஆபீஸ் நெருங்க கூட முடியல. என் ஆபீஸ்லயும் வெள்ளம் சூழ்ந்திருந்தது. தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. ஏன்னா நகரத்தோட பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம் கிடையாது, செல்போன் சர்வீஸும் இல்ல. நான் கையாலாகாத நிலைமையில இருந்த நகரத்தோட பெரும்பாலான பகுதி துண்டிக்கப்பட்டிருந்தது. டிசம்பர் 2ஆம் தேதி சென்னை நகரமானது நாட்டின் மற்ற பகுதிகளிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருந்தது. நகருக்கு வரும் மற்றும் நகரிலிருந்து செல்லும் சாலைகள் ஒவ்வொன்றும் மூழ்கிவிட்டன. விமான நிலையத்திலும் வெள்ளம் சூழ்ந்திருந்தது. ரயில் சேவைக்கு சாத்தியமே இல்லை. ஆயிரக்கணக்கானோர் நிர்கதியாயினர். மழை ஓரளவிற்கு குறைந்தாலும் நீர்பிடிப்பு பகுதிகளிலிருந்து வெளியேறும் அதிகப்படியான வெள்ளம் நகரில் ஓடிக்கொண்டிருந்தது. சஞ்சயும் அவருடைய குடும்பத்தினரும் கூரையில் சிக்கிக் கொண்டிருந்தனர். பிரபாகர் தாடை வரையிலான தண்ணீருக்குள் 5 மணி நேரமாக இருந்தார். மகராஜனோ இரவு முழுவதும் அவருடைய வாகனத்தின் கூரையில் தவித்தார். அவர்களுடைய வாழ்க்கை உண்மையான அபாயத்தில் இருந்தது. சென்னை தண்ணீரில் தத்தளித்தது. 24 மணி நேரத்திற்குள் கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வெள்ளம் என சூழ்ந்து விட்டது. தாழ்வான பகுதிகளில் பலர் சிக்கிக் கொண்டார்கள். நூற்றுக்கணக்கானோர் இறந்ததாக அஞ்சப்பட்டது. சஞ்சயும் அவருடைய மனைவியும் உதவி செய்ய இயலாத நிலையில் துயர சம்பவத்தை கண்ணுற்றனர். அவருடைய வயதான அண்டை வீட்டார் நீரில் மூழ்கிய தங்களுடைய வீட்டிலிருந்து தப்பிக்க வழியில்லாமல் போய்விட்டது. இப்பொழுது சஞ்சயுடைய முதல் மாடி கூரையானது சுழித்துச் செல்லும் ஆழமான தண்ணீரில் தீவு போல இருந்தது.
அன்று காலை எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அவற்றை வெளிப்படுத்துகின்றன. நீரோட்டத்துல எரும மாடு அடிச்சுக்கிட்டு வர்றதை எங்களால பார்க்க முடிஞ்சது. அது ஒரு எரும கண்ணுன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. 100 மீட்டர்கள் தொலைவில் மகாராஜன் தனது சிக்கிக் கொண்ட வாகனத்தின் கூரையில் பயங்கரமான இரவை கழித்தார். 11 மணிக்கு அப்புறம் எப்படியோ அந்த பையனை காப்பாத்துற விஷயத்துல எங்களோட கவனத்தை நாங்க செலுத்த ஆரம்பிச்சோம். அதாவது அந்த டிரைவர் அவரோட வண்டியிலே சிக்கிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி மேலே ஏறி அந்த வாகனமே மூழ்கி போச்சு. மழையின் தீவிரம் குறைந்திருந்தாலும் கூட அடையாரின் வெள்ளப்பெருக்கானது இன்னமும் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. கடைசியில பார்க்கும்போது வாகனம் கண்ணுக்கு தெரியல, அவரோட கணுக்கால் வரைக்கும் தண்ணி இருந்தது. அந்த நேரத்துல நான் அவரை கூப்பிட்டு, உங்களுக்கு அதிக நேரம் இல்லை, உடனே தண்ணியில குதிங்கன்னு சொன்னேன். ஃபோர்ஸாக ஓடி வந்து அப்படியே ஜம்ப் பண்ணேன் சார். ஜம்ப் பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் அந்த பிள்ளைங்க கிடைக்கணும் சார். ஜம்ப் பண்ணேன். மகாராஜனுக்கு வேறு வழி இல்லை. துணிந்து ஆழமான தண்ணீரில் குதிக்க வேண்டும். அவருக்கு நீச்சல் பெரிதாக தெரியாது. ஆனால் நம்பிக்கை மட்டுமே இப்போது இருந்தது. அவரால் சஞ்சயின் கரம் நீளுவதை காண முடிந்தது. சென்னையில் பெரும்பாலான மக்களுக்கு மகாராஜனை போல அதிர்ஷ்டம் இருக்கவில்லை. பிரபாகர் அந்த அசுத்தமான நீர் அவருடைய உதடுகள் வரை எட்டிய நிலையில் 19 மணி நேரத்தை கழித்திருந்தார். பெருமூளை பக்கவாதத்தால் உதவியின்றி அவரால் நகர முடியாது. தண்ணியிலே உட்காந்ததால அதே பாத்ரூம் போயிட்டேன். என்ன ஒன்று இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு சொல்றேன், ஆனா அன்னைக்கு ரொம்ப வேதனையா இருந்தது, கஷ்டமா இருந்தது. அவருடைய மனைவி அவருடனேயே தங்கிவிட்டார். ஆனால் அவராலும் பிரபாகரை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. உதவி கோரி அவர் விட்டுச் சென்றால் ஒருவேளை பிரபாகர் தண்ணீரில் மூழ்க நேரலாம். அன்னைக்கு காலையில 10:30 நெக்ஸ்ட் டே 5:30 வரைக்கும் நான் தண்ணியில தான் இருந்தேன். நினைச்சிட்டு தான் இருந்தேன் லாஸ்ட் டைம் வந்துச்சு. எதுவுமே இல்லை, எதுவுமே ஒரே சவுண்டு மட்டும்தான், வாட்டர் சவுண்டு. பயமா தான் இருந்தது. பயம்னாலும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு உட்காந்துட்டு. பல சென்னை வாசிகளைப் போலவே பிரபாகரும் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். நாங்க எப்படி ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியில வர போறோம்? நர்ஸ் ஒருத்தவங்க கிட்ட கேட்டப்ப இன்னும் 1/2 hour தான் கரண்ட் இருக்கும், அதுவும் பேட்டரி பேக்கப். நாங்க தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்கிறவங்களுக்கு அவ்வளவுதான் தாங்கும்னு சொன்னாங்க. நான் அவங்க கிட்ட அப்படின்னா என்னன்னு கேட்டேன். அவங்க எங்களோட கையை வச்சு அவங்களோட மார்பை அழுத்துறது மூலமா அவங்கள காப்பாற்ற முடியும்னா அதை நாங்க பண்ணித்தான் ஆகணும். இப்படி செஞ்சாவது யாரும் சாகாம பாத்துக்க வேண்டியது எங்களோட கடமைன்னு சொன்னாங்க. வேறு பல இடங்களில் நோயாளிகள் இன்னமும் மோசமான விதியில் சிக்கிக் கொண்டனர். இன்னொரு மருத்துவமனையில் வெண்டிலேட்டர் என்னும் காற்றுமானி உபகரணம் செயல்படாமல் 14 நோயாளிகள் மின்சாரம் இல்லாத காரணத்தால் உயிரை இழந்தார்கள். இப்பொழுது மீட்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் செயல்பட துவங்கின. உள்ளூர் அதிகாரிகள், ஆயுதப் படையினர், தேசிய பேரிடர் மீட்பு படையினர் நகர் முழுவதும் அனுப்பப்பட்டனர். ஆனால் நகரம் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கி தொலைபேசி இல்லாத நிலையில் தொடர்புகள் கடினமாக இருந்தன. நான் ஒரு நம்பருக்கு ஒரு 25 தடவை லைன் போட்டா ஒரு தடவை மட்டும்தான் லைன் கிடைக்கும். அந்த லைனும் கட் ஆயிடும். எப்படியோ சோசியல் மீடியா நெட்வொர்க்ஸ் இருந்தது, அதை வச்சு ஒரு சிலரோட என்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அவங்கள ஒருத்தர் தான் தன்யா. நான் அவங்க கிட்ட இதுதான் சிச்சுவேஷன், உங்களால எங்களுக்கு உதவ முடியுமான்னு கேட்டேன். 300 மீட்டர் தொலைவில் பெங்களூரில் பத்திரிகையாளர் தான்யா ராஜேந்திரன் சோசியல் மீடியா என்னும் ஊடகம் செயல்படுவதை கண்டறிந்தார். நாங்க பெங்களூர்ல இருந்தாலும் தொடர்ந்து எங்களுக்கு தொடர்பு இருந்துட்டே இருந்தது. சென்னையில இருக்கவங்க கிட்ட தொடர்பு கொண்டு என்ன நடக்குதுன்னு கேட்க முடிஞ்சது. சென்னைக்குள்ள இருக்கிறவங்களால உள்ளூருக்குள்ள கால் பண்ண முடியல. சென்னையில நாங்க இல்லாததுனால அந்த சாதகம் எங்களுக்கு இருந்தது. எங்களோட தகவல்களை, அதுவும் மீட்பு மையங்களை பத்தின தகவல்களையும், எங்க உணவு கொடுக்கறாங்க, எங்க மின்சாரம் கிடைக்குது, எங்க அது எல்லாத்தையும் விநியோகம் பண்றாங்க, எங்க அவங்களுக்கு அது எல்லாமே கிடைக்குதுங்கிற தகவலையும் சொல்லிட்டே இருந்தோம். இது மாதிரியான பல நிறுவனங்கள் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தது. சோசியல் மீடியா என்னும் ஊடகம் மூலமாக உலகெங்கிலும் உள்ள மக்கள்
வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தங்கள் உறவினர்களை தொடர்பு கொள்ள முடிந்தது. தகவல்கள் பரவி வருகையில் உள்ளூர் குடிமக்கள் தங்களால் இயன்றதை செய்ய முன் வந்தார்கள். ஷவுகத் ஜமால் கடல்சார் விளையாட்டு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அவரும் அவருடைய சக ஊழியர்களும் தேடுதல் நடத்தி சக குடிமக்களை மீட்க தங்கள் படகுகளை பயன்படுத்தினர். சிலருக்கு அது வாழ்வுக்கும் சாவுக்குமான இடைவெளியாக இருந்தது. சோசியல் மீடியாவில் எங்களுக்கு கிடைச்ச தகவல்கள்ல ஒண்ணு, ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு குடும்பம் மாட்டிக்கிட்டு இருந்த விஷயம்தான். அங்க ஒரு தாயும் வயசான பெற்றோர்களும் அப்புறம் ஒரு கை குழந்தையும் சில குறைபாடுகளோட ஒரு சின்ன குழந்தையும் இருக்கிற தகவல் கிடைச்சது. அவங்க அங்கிருந்து வெளியேறணும்னு சொன்னாங்க. பால் இல்ல, உணவு இல்ல, அந்த குழந்தைக்கு உடனடியா மருத்துவ உதவி தேவைன்னு தகவல் வந்துச்சு. வளமையாக தெரியக்கூடிய அடையாளங்கள் நீரில் மூழ்கிய நிலையில் விலாசங்களை அடையாளம் காண்பது கடினமாக இருந்தது. எங்களோட குழு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு துடுப்பு போட்டுக்கிட்டு போச்சு. நேரா 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் தான் அந்த வீட்டை கண்டுபிடிக்க முடிஞ்சது. அந்த குடும்பத்தினருக்கு யார் தங்களை பற்றின அபய கோரிக்கையை எழுப்பியது என்பது கூட தெரியாது. அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அவங்க கடவுளே எங்களை மீட்க யாராவது வருவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொன்னாங்க. எங்களுக்கு இந்த நகரத்துல உறவுக்காரங்களே கிடையாது. முதல்ல நாங்க வீர சாகச செயல் தான் பண்ண போறோம் அப்படின்னு புறப்படுறதுக்கு முன்னாடி நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா வெளியே இறங்கி போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்குள்ள இருந்த வீர தீர சாகச உணர்வெல்லாம் ஒட்டுமொத்தமா போயிடுச்சு. அது சாகசம் இல்ல, உண்மையில வினயமான வேலைன்னு தெரிஞ்சது. அந்த கட்டத்துல வீரர்கள்ங்கிறத விட மனிதர்கள்ங்கிறத உணர்ந்தோம். ஆழம் குறைவா இருக்கிற இடத்துக்கு வந்தப்போ என்னோட மனைவி அங்க நின்னுகிட்டு இருந்தா. அவ அட கடவுளே, இது ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தைன்னு சொன்னான். அந்த குழந்தைய ரொம்ப நேரம் கையில வச்சுக்கிட்டு இருந்தா திருப்பி கொடுக்கறதுக்கு மனசு வரல. உணர்ச்சி வசப்படுறதுக்கு எங்களுக்கு அப்போ நேரம் இல்ல. அந்த குழந்தைங்களை மீட்கிறது தான் முக்கியமான பெரிய வேலையா இருந்தது. மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஆறுதல் தந்த வேலை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்க பேர் அவங்களுக்கு தெரியாது, அவங்க பேரு எங்களுக்கு தெரியாது. இப்ப கூட அவங்களோட பேரு எங்களுக்கு தெரியாது. பல ஹீரோக்கள் சென்னையில் இருள் சூழ்ந்த நேரத்தில் பிரகாசித்தார்கள். தொழில்முறை அல்லாது எடுக்கப்பட்ட படமானது திறமிக மீட்பு ஒன்றை வெளிப்படுத்துகிறது. நிறைமாத கர்ப்பவதியான ஒரு பெண்ணிற்கு உடனடியாக மருத்துவ உதவி தேவை. சென்னையில் இந்திய விமானப்படை பணி நேரம் முடிந்தும் மேலும் சேவை செய்து கொண்டிருந்தது. இன்று காலை இந்த விமானிகளுக்கு ஒரு புதிய பணி காத்திருக்கிறது. அவர்களுடைய திறமையை அது கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கும். பேரிடர் நேரிட்ட 2வது நாள் சென்னை மீள போராடி கொண்டிருந்தது. சராசரி குடிமக்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய துணிவுடன் செயல்பட்டுக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு உறுதுணையாக தேசிய பேரிடர் மீட்பு குழு மற்றும் உள்ளூர் நகராட்சி அதிகாரிகளுடன் ராணுவமும் செயல்பட்டது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட முதல் நாளிலிருந்தே இந்திய விமானப்படை நிவாரணம் மற்றும் மீட்புக்காக செயல்பட்டுக் கொண்டிருந்தது. இந்த குறிப்பிட்ட வேலையில நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரி தான் இருந்தது. நடவடிக்கை கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது. ஒரு பெண்மணி நிறைமாத கர்ப்பிணியா, அவங்க வயிற்றுல ரெட்டை குழந்தைகள் இருக்கணும், அவங்க ராமாபுரம் பகுதியில மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு, அவங்களுக்கு உடனடியா மீட்பு தேவைன்னு செய்தி வந்தது. GPS ஒருங்கிணைப்புகள் அந்த இடத்திற்கு அவர்களை வழி நடத்தின. ஆனால் செல்வது மிகவும் கடினமாக இருந்தது. குறிப்பிட்ட இடத்தை நாங்க நெருங்கும் போது அங்க ஏராளமான 100கணக்கான வீடுகள் இருந்தது. கிட்டத்தட்ட எல்லா வீட்டு மொட்டை மாடிகள்லயும் ஆயிரக்கணக்கானவங்க நிவாரணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பெண்மணி இருக்கிற இடத்த அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நாங்க நம்பிக்கை இழந்துட்டு இருந்தப்போ எங்க கேப்டன் விங் கமாண்டர் சைமன் ஒரு வீட்டு மாடியில ரெட் கிராஸ் அடையாளத்தை பார்த்தப்ப அங்க ஏதோ மருத்துவ உதவி தேவைங்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு. உடனே நாங்க அந்த இடத்துக்கு போனோம். விமானிகளுக்கு உண்மையான சோதனை துவங்கியது. நகர்ப்புறத்துல நாங்க மீட்பு வேலையில இருந்தப்போ சுத்தியும் ஏராளமான வீடுகள் இருக்கும். ஹெலிகாப்டர் போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். எங்க பார்த்தாலும் நிறைய தண்ணி தொட்டிகள், கோபுரங்கள், இது மாதிரி தடைகள் நிறைய இருக்கும். இதெல்லாம் ஹெலிகாப்டர் போறதுக்கு இடைஞ்சலா இருக்கும். நிலைமையை மேலும் மோசமாக்கும் வகையில் அந்த தடைகள் காற்றுச் சுழலை உருவாக்கும். அது ஹெலிகாப்டரை நிலையாக நிறுத்துவதை மேலும் கடினமாக்கிவிடும். அந்த பெண்மணிய விமானத்துல நாங்க ஏத்துறதுக்கு உண்மையிலே இருக்கிறதுலே உயரமான இடம்னா அது வாட்டர் டேங்க் தான். தொழில்முறை அல்லாத வீடியோக்கள் அந்த மீட்பை பதிவு செய்தன. அந்த பெண்மணியை மொட்டை மாடிக்கு கொண்டு வந்ததை நாங்க பார்த்ததும் அங்க வட்டம் அடிச்சு நெருங்கி போனோம். மிக துல்லியமாக நெருங்கியாக வேண்டும். தவறான ஒரு நடவடிக்கை கூட அந்த ஹெலிகாப்டர் நொறுங்கும்படி செய்து அந்த விமான குழுவினர் அந்த பெண்மணி மற்றும் அருகில் இருக்கும் மக்களையும் அழித்துவிடும்.
என்னோட மன அழுத்தம் ரொம்ப தீவிரமா இருந்தது. அங்க மொட்டை மாடியில நிறைய பேர் நின்னு இத பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பெண்மணி ஹெலிகாப்டருக்குள்ள ஏறின உடனே ஒரே சந்தோஷமான கூச்சல் தான். எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான உணர்வை கொடுத்தது. பெண்ணை மீட்டவுடன் ஹெலிகாப்டர் நகர்ந்தது. சில கணத்திற்குள்ளாக அந்த பெண்மணிக்கு பிரசவம் நேரலாம். அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அந்த பெண்மணி பத்திரமா இருக்காங்க, ரெட்டை குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிஞ்சதும் ரொம்ப நிம்மதியா இருந்தது. குழந்தைங்களும் ஆரோக்கியமா இருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த தருணத்தை சொல்லணும்னா அதுக்கு வார்த்தைகளே இல்ல. இதற்கிடையே தரைப்பகுதியில் மிதக்கக்கூடிய எதுவும் மீட்பு உபகரணமாக பயன்படுத்தப்பட்டது. நூற்றுக்கணக்கான மீன்பிடி படகுகள் பணியில் இறக்கப்பட்டன. சஞ்சய் மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மகாராஜனுக்கும் இறுதியாக அந்த சோதனை முடிவடைந்தது. ஆனால் அண்டை விட்டு வயோதிக தம்பதிகளின் கொடுமையான மரணத்தின் பொழுது அவர்களை மீட்க முடியாத உணர்வு உறுத்திக் கொண்டே இருக்கும். இது ஒரு வேதனையா இருந்தது. இந்த வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரு, உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத காட்டக்கூடிய ஒரு கண்ணாடியா இருந்தது. அதாவது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தெளிவா காட்டிருச்சு. மீன்பிடி படகுகள் லதாவும் அவருடைய தாயாரும் சிக்கிக் கொண்டிருந்த வெள்ளத்தால் சூழப்பட்ட மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தன. அவங்க எல்லாரும் வந்து என்னையும் எங்க அம்மாவையும் மீட்கும் போது அப்போ ஒரு 2:30 மணி இருக்கும். அவங்க அப்படியே சக்கர நாற்காலிய தண்ணியில மேல தூக்கி அவங்கள அப்படியே படகுக்கு கொண்டு போனாங்க. வீல் சேரோட அவங்கள அப்படியே படகுல உட்கார வச்சுட்டாங்க. நாங்க எல்லாருமே படகுல ஏறணும். அப்போ மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சது. அவங்க இப்ப மழை பெய்யுது, அதனால காத்திருக்கணும்னு சொன்னாங்க. இல்ல நம்ம உடனே கிளம்பிடலான்னு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். இல்ல அதெல்லாம் முடியாது, ஏன்னா இப்ப மழை பெய்யுது, அது நமக்கு இன்னும் கஷ்டமாயிடும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த குழந்தையும் படகுல இருந்தா. அவனுக்கு ஒரு ஆபரேஷன் வேற நடந்திருந்தது. பார்க்கவே ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. எண்ணற்ற பலர் பாதுகாப்பான இடங்களுக்கு பல வேறுபட்ட வழிகளில் கொண்டு செல்லப்பட்டார்கள். கடினமான சூழ்நிலையில் மக்கள் எந்த வகையான போக்குவரத்தையும் பயன்படுத்தினார்கள். லதாவும் அவருடைய தாயாரும் இறுதியில் இல்லம் வந்து சேர்ந்தார்கள். நாங்க வீடு வந்து சேர்ந்தோம். தீயணைப்பு குழுவினர் எங்க அம்மாவை மேல தூக்கிட்டு வந்தாங்க. அம்மாவை சோஃபால உட்கார வச்சாங்க. அந்த நிமிஷம் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா இருந்தது. டிசம்பர் 2ஆம் தேதி மதியத்திலிருந்து தண்ணீர் மட்டம் குறையத் தொடங்கியது. இறுதியாக பிரபாகர் தப்பித்து விட்டார். ரெஸ்கியூ நம்ம தான் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டே என்னோட சிஸ்டர் அண்ட் பிரதர் அண்ட் மை பிரதர்லாம் வந்து தான் என்னை ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. அவருடைய மனைவி மட்டும் இல்லாவிட்டால் பிரபாகர் உயிர் பிழைத்திருக்கவே முடியாது. அப்போ தான் நம்ம ஏன்டா டிசபிலிட்டியாக போகிறோன்னு எனக்கு அன்றைக்கி தோணுச்சு. இவ்வளோ சஃபர் ஆகி வெளியில் வந்தோமே அப்போ தான். ஏன்னா நான் டிசபிலிட்டியாக பிறந்தேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட வருத்தப்படவே இல்லை. வருத்தமே பட மாட்டேன். சென்னை சிதறி போனது. உயிரிழப்பு எண்ணிக்கை 300ஐயும் தாண்டியது. பொருளாதார ரீதியில் இந்தியாவின் மிகப்பெரிய இழப்புகளில் இதுவும் ஒன்று. ஆயிரக்கணக்கான டன் குப்பைகள் வீதியெங்கும் பரவி கிடந்தன. இந்த வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, எல்லாத்தையும் இது சமப்படுத்திருச்சு. ஏழை பணக்கார வித்தியாசம் இல்ல, எல்லாரும் சமங்கிறத உணர்ந்தாங்க. பேரிடர்கள் ஒரு நல்ல ஆசிரியர் தான். ஆனா அந்த பாடங்களை நம்ம அடிக்கடி வேகமா மறந்துடுறோம். ஆனா வானிலை பருவநிலை மாற்றங்கள் நமக்கு ஒரு தொடரான வழிமுறையில புதுப்பிச்சுக்கிற வழிகளை அது நமக்கு காட்டுது. நாம நம்மளோட நிலவியலையும் நீரோட்டத்தையும் வெள்ளத்தை பார்த்து கத்துக்கிறோம். இதுல மக்கள் என்ன கத்துக்க வேண்டியது இருக்கு, எங்க ஏரிகள் இருக்கு, எங்க நீர்பிடிப்பு பகுதிகள் இருக்கு, இது எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இது அவங்களோட தவறுதாங்கிறத உணரணும். அரசாங்கத்தை மட்டுமே குறை சொல்றதை விட்டுட்டு மக்களும் இதை உணர்ந்தாகணும். சமூக விதியை பகிர்ந்துக்கிறதுல அவங்களுக்கும் பெரும் பங்கு இருக்குங்கிறத அவங்க உணரணும். ஏன்னா லஞ்சத்தால மாத்த முடியாத ஒரு சட்டம் இருக்கு. அதுக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது. பண பலத்தாலோ இல்ல படைபலத்தாலோ அந்த விதிகளை மாத்த முடியாது. ஏன்னா அதுதான் இயற்கையோட விதி. பன்மொழி பேசும் இந்த நகரில் மக்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் கணக்கிட முடியாதவை. கட்டப்பட்ட அவர்களின் வீடுகள், சேகரிக்கப்பட்ட அவர்களின் உடைமைகள், பல ஆண்டுகளான நினைவு சின்னங்கள் அனைத்தும் அழிந்துவிட்டன. சென்னை மறு உருவாக்கம் பெற்று வருகிறது.
ஆனால் இந்த கேள்வி மட்டும் நீடிக்கிறது. பாடங்கள் கற்றுக்கொள்ளப்பட்டனவா அல்லது அடுத்த இன்னொரு பெரிய பேரிடரை நாம் எதிர்கொள்ள காத்திருக்கிறோமா?